அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்காக இந்த அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களிகூறுவார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் இருந்து நாம் எடுத்திருக்கிற ஒரே ஒரு பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இப்போ நாம் எங்கிருந்தாலும் நமக்கு பக்கத்தில், நம்முடைய காரியத்தின் நடுவில், நம்முடைய செயல்களுக்கு நடுவில், நம்முடைய சிந்தனைகளுக்கு நடுவில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் நமக்குள்ள எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம எதை செஞ்சாலும் நம்முடைய ஆண்டவர் நடுவில் இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம வீட்டுக்கு நடுவில் இருக்கிறாரு, நம்ம குடும்பத்துக்கு நடுவில் இருக்கிறாரு, நம்ம செய்கிற வியாபாரத்துக்கு நடுவில் இருக்கிறாரு, நம்ம செய்கிற ஊழியத்தின் நடுவில் இருக்கிறாரு. அவர் தான் நம்மை வழி நடத்துகிறார் என்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்க, காரியம் ஜெயமாகும். எது செஞ்சாலும் அது வெற்றிகரமாக முடியும். தப்பான ஒரு காரியத்துக்கு நம்ம போக மாட்டோம். ஏன்னா இவர் தான் நம்ம நடுவில் இருக்கிறாரு, இவர் தான் நம்மை வழி நடத்துறவராக இருக்கிறாரு. நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப தப்பான வழிக்கு நம்ம ஏன் போகணும்? எப்படி போவோம்? போக முடியாது இல்லையா? கண்ணு என்னமோ விளக்கு பூசிக்கிட்டு போய் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பெரியவங்க. அப்ப நமக்கு விளக்கு எரியறப்ப நாம எப்படி போய் கிணத்துக்குள்ள விழுவோம்? நமக்கு சிந்தனையிலும் சரி, அறிவிலும் சரி, ஞானத்திலும் சரி, எல்லா விதத்திலையும் நம்மை வழி நடத்துகிற நம்முடைய தேவன் நம்ம நடுவில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப நாம ஏன் தப்பான வழிக்கு போக போறோம்? யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு சில காரியங்கள்ல நம்ம தோல்வி அடைகிறோம், வியாபாரத்துல தோல்வி அடைகிறோம், அல்லது பிசினஸ்ல தோல்வி அடைகிறோம், அல்லது ஊழியத்துல தோல்வி அடைகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் கேட்டா, கடவுளை நமக்கு நடுவில் வைப்பதற்கான வழி நாம ஆயத்தப்படுத்தலைன்னு அர்த்தம். அவரை நமக்குள்ள நம்ம உள்வாங்கிக்கலன்னு அர்த்தம். அவருடைய வார்த்தைகளை நம்ம முன்வைக்கலன்னு அர்த்தம். அப்படி முன்வைச்சா மட்டும்தான் கடவுள் நமக்கு நடுவில் இருப்பார். அன்பானவர்களே, சிந்திச்சு பாருங்க. கடவுள் நமக்கு நடுவில் இருக்கிறார். எப்பொழுதும் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். எப்பொழுதும் நம்மை உற்று நோக்கி கொண்டே இருப்பார். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் அவர் பார்த்துட்டே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். உண்மையும் அதுதான். அதனாலதான் இங்கே செப்பனியா சொல்றாரு, அவருக்கு நடுவில் இருக்கிறார். அன்பானவர்களே, தயவு செஞ்சு கடவுள் நமக்கு நடுவில் இருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களை செயல்படுத்துகிற போது நிச்சயமாகவே நாம் வெற்றி பெற முடியும். இன்றைக்கு கூட இந்த அனுதின உணவின் வாயிலாக நம்ம இந்த காணொலியின் மூலம் நாம் எதை அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு நடுவில் இருக்கிறார். அதனால நம்ம எந்த தவறும் செஞ்சிடக்கூடாது. எந்த விதமான தப்பான காரியங்களும், எந்த விதமான தப்பான சிந்தனைகளும் நமக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா அவர் நமக்கு நடுவில் இருக்கிறார், பார்த்துட்டு இருக்கார். ஒருவேளை நாம் அவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செஞ்சு, அவருக்கு விருப்பமில்லாத சிந்தனைகளை நம்ம சிந்திச்சு, அவருக்கு விருப்பமில்லாத வார்த்தைகளை பேசும்போதெல்லாம் அவர் நம்மை விட்டு விலகிட்டார்னு வச்சுங்க, நமக்கு பாதுகாப்பே இல்லை. நமக்கு யாரும் கிடையாது. இந்த உலக மக்களோடு சேர்ந்து நம்ம வாழ முடியாது. இந்த உலகத்தின் அதிபதியோடு சேர்ந்து நம்ம வாழ முடியாது. அதனால நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியாது. அன்பானவர்களே, கர்த்தருக்கு இடம் கொடுங்க. அவர் நம்ம இடம் கொடுத்தா நமக்கு நடுவில் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதைத்தான் அவரும் விரும்புகிறார். அன்பானவர்களே, கர்த்தருக்கு இடம் கொடுங்க. ஏன்னா அவர் நம் நடுவில் இருப்பதற்கு பிரயாசப்படுகிற தேவன்.
நமக்கு நடுவில் இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவன். அவர் இருக்கார். ஒரு நாளும் நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு நாளும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தப்பான சிந்தனைகள் வச்சுக்காதீங்க. கடவுள் நம்மை விட்டு விலகிட்டாரோ, கடவுள் நம்ம விட்டுட்டு போயிட்டாரோன்னு நினைக்காதீங்க. அவர் நமக்கு நடுவில் இருக்கிறார். நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை கூர்ந்து கவனிக்கிறவராக இருக்கிறார். அதனால் எல்லாவற்றையும் அவரோட கரத்தில் கொடுத்து கடவுளுக்கு பயந்து உண்மையாக நிச்சயமாகவே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்களிடத்தில் இருக்கிறது. உங்ககிட்ட இல்லை, நம்ம இடத்துல இருக்கிறது. நாம் ஒன்றிணைந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆசீர்வதிப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு என்றைக்கும் அவரோடு கூட நம்ம பயணிக்கிறவர்களாக இருக்கிற போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்லதொரு இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர்கள், அதற்காகவும் நன்றி. நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராக எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய செயல்களிலே, எங்களுடைய எண்ணங்களிலே நீர் நடுவில் இருந்து எங்களுக்கு நியாயம் எது அநியாயம் எது என்பதை, நல்லது எது கெட்டது என்பது எது என்பதை எங்களுக்கு உணர்த்தி எங்கள் வாழ்க்கை பயணத்தை நீர் சீர்படுத்துகிறதற்காக தொடர்ந்து உங்கள் கிருபையும் உங்களுடைய அன்பும் எங்களை வழிநடத்துகிறோம். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல. ஆமென், ஆமென்.